இது பிரெயினோட சம்பந்தப்பட்ட விரல், நடுவரல். இது இதுல இருந்து இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இங்க இருந்து ஆரம்பிக்குது. இதை நீங்க சும்மா ஏதாவது பல்வெளி, திடீர்னு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அதுக்கு மூளை சார்ந்த பிரச்சனைகள், திடீர் மயக்கம் வர்றது, பல்வெளி, இப்போ இது மாதிரியான விஷயங்களுக்கு இதை பண்ணலாம். இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நுனியில் இருக்குது இது, இந்த அதனால இது மாதிரி ப்ரெஷர் மட்டும் கொடுத்து விட்டாலே போதுமானது. இது வந்து பிரெயினோட 2வது புள்ளி. இதனுடைய இது என்னன்னா விக்கல், அது மட்டும் உடனே அரெஸ்ட் ஆகும். இதுல மாதிரி ப்ரோபரை வச்சு இப்படிதான் அழுத்தணும். புரியுதுங்களா? விக்கலுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா 1.5 சோன், இது ஒன்று 1.5 சோன். அக்குபஞ்சர் படிச்சவங்களுக்கு தெரியும் என்னன்னா, இங்கிருந்து 2 சூன்ல பிரைன் 6 அல்ல பெரிகார்டியம் 6 இருக்குது. அது லூ கண்டிங் பாயிண்ட். அது நம்ம இதுல வந்து எந்த லூ கண்டிங் பாயிண்ட்டுமே நவீன வரும் மற்ற எந்த லூ கண்டிங் பாயிண்ட்டும் பயோபொட்டன்ஷியல்ல வராது. அது எனர்ஜி வந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடிய இடம். ஏன்னா அது நீடில் போட்டால் என்ன பண்ணோம்னா ஆற்றல் ஓட்டத்தை ரீசைக்கிள் பண்ணக்கூடிய இடம் எந்த லூ கண்டி பாயிண்ட் இருந்தாலும். ஆனால் நம்மளதுல வந்து லூ கண்டி பாயிண்ட்டும் பயோ பொட்டன்ஷியல்ல வராது, எந்த பாயிண்ட்டுமே வராது. ஆனால் இதில் ப்ரெஷர் கொடுத்தா ரிசல்ட் கிடைக்கும். வீக்கலுக்கு மட்டும்லாம் ப்ரெஷர் கொடுக்காது. ஏன் கிடைக்குது அப்படின்னா, இதுலேருந்து 1.5 சூன் தள்ளி தான் இன்னொரு பாயிண்ட் வரும். அது நிணநீர் மண்டலத்தினுடைய நேரடியான தொடர்புடைய புள்ளி. 1.5 சூன். இது வந்து பிரெயின் 6. இங்க பாரு, ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுங்களா? இதுல நீங்க ப்ரெஷர் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அதுவும் அப்ளை ஆகும். ஆக்சுவலா இதுல அப்ளை பண்ணா இதுலயும் சேர்ந்து தான் வந்துடும். அதனால்தான் உங்களுக்கு விக்கல் மற்றதெல்லாம் குறையுது. இது வந்து நேரடியான நிணநீர் மண்டலத்தோட நேரடியான ஒரு ரிஃப்ளெக்ஸ். நிணநீர் மண்டலத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா எதுல பிரதிபலிக்கும் அப்படின்னா இதுல தான் பிரதிபலிக்கும். ஆக்சுவலா இந்த பாயிண்ட் தான், இதுல நம்ம அழுத்தம் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக் அதுவும் ஆக்டிவேட் ஆகும். இது இப்போ இதில் தான் மேக்ஸிமம் என்னென்ன விக்கலுக்கு இதில் அழுத்தம் கொடுப்பாங்க, விக்கல் நின்று போகும். அதுக்கு என்ன காரணம்னா இந்த பாயிண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிறது தான். அப்போ விக்கல் இதாகனா நிணநீர் மண்டலத்தினுடைய அது வந்து ரிஃப்ளெக்ஸ். அதாவது நிணநீர் மண்டலங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் எதில் பிரதிபலிக்கும்னா இதில் தான் பிரதிபலிக்கும். இப்போ வந்து பிரெயின் 4 இது, இதில் தான் வந்து பிரதிபலிக்கும். ஆகவே யாருக்கு இது மாதிரி இந்த லைட்டாக அழுத்தம் கொடுத்தோடனே பிரதிபலிக்கும் அப்படின்னு சொன்னால், நிணநீர் மண்டலங்கள் ரொம்ப கொலாப்ஸ் ஆகி வேற ஒரு கண்டிஷனுக்கு பாதிப்புக்குள்ள மிக மோசமான பாதிப்பு இருக்குன்னா அப்போ சாவை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு